ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட், பிரிவினை எதிர்ப்பு இயக்கம் 1903 ஏன்னா இதுக்கான தொடக்கம் அப்படிங்கிறது வங்காளத்தை பிரிக்கணும் அப்படிங்கிறது 1860 காலகட்டத்திலேருந்து தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை 1903 அது மாடரேட்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க தீவிரமாக எதிர்க்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. பயங்கரமாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமான தலைவர்கள் யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா, பிருத்திவ் சந்திர ரே, இவங்கெல்லாம் இதை பயங்கரமாக எதிர்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எதிர்ப்பு அப்படிங்கிறது இவங்க எல்லாமே ஒரு மனு போடுறது இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்களே தவிர தீவிரமான எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு போராட்ட காலத்தில் இறங்கி போராடுறது அந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. இப்போது இவங்க போராடுறாங்க அப்படின்னா இப்போ அவங்க போராடுறது இந்த பிரிட்டிஷ்க்கு ஏதாவது தெரிகிறதுனால ஏதாவது நடக்க போதா அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த பிரிட்டிஷ்காரங்க தான் நம்மளே எதிர்த்துட்ருக்காங்க இல்லைங்களா, நம்மளே அடக்குமுறை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இது எப்படியாவது அவங்களோட நாட்டு மக்களுக்கு, இங்கிலாந்து நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா அந்த நாட்டு மக்களுக்கு சரின்னு பட்டது அப்படின்னா அவங்க நமக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் அந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் இது மட்டுமே இவங்களோட நோக்கமாக தான் இருந்தது, நம்ம தலைவரோட நோக்கம். மற்றபடி ஒட்டுமொத்த ஆங்கிலேயர்களையும் எதிர்க்கணும், விரட்டணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அந்த அளவுக்கு இவங்க போகலை. இது எல்லாமே தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களே அவங்க தான் பயங்கர தீவிரமாக நடத்திட்டு இருந்தாங்க. சரி, இது 1905 ஜூலை 19 அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாச்சு வங்காளத்தை பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறது. பிரிக்க போகிறோம் அப்படின்னே பிபின் சந்திரபால், அஸ்வினி குமார் தத்தா, அரவிந்த் கோஷ் இவங்கெல்லாம் பயங்கரமான அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க ஆங்கிலேயர்களுக்கு. அப்போது ஆங்கிலேயர்கள் இதை பற்றி பெரிய அளவில் கன்சிடர் பண்ணவும் இல்லை. அவங்க சரி இது எப்போதும் போல் 10ஓட 11ஆவது போராட்டம், இது அது பாட்டுக்கு அவங்க போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருந்தாங்க. இந்த டேட்டு ரொம்ப முக்கியம். எப்போது அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜூலை 19. இது ரொம்ப 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 முக்கியம். எக்கச்சக்க முறை கேள்வியில் கேட்டது. அப்போது இந்த போராட்டத்தை பெரிய அளவில் நடக்க விடலை. அப்போ தீவிரவாதிகள்லாம் சேர்ந்து கொடுத்த அழுத்தத்தின் பேரில் தான் 2 முக்கியமான விஷயம், ஸ்வதேஷ் அண்டு பாய்காட், அதாவது அந்நிய பொருட்களை எதிர்க்கணும், நம்ம பொருட்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் தீவிரமாக முன்வைக்கப்பட்டது. அதுவும் முக்கியமாக தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களே அவங்க தான் இந்த அளவுக்கு முன் வச்சாங்க. அப்போது 1905 ஜூலை 17 கல்கத்தாவில் ஒரு கூட்டம் நடக்குது. அதுலேயே மக்களுக்கு முதல்ல இதெல்லாம் தெரியப்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி, இந்தியாவின் பெர்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா அதே கூட்டத்தில் ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க சுரேந்திரநாத் பானர்ஜி அறைகோல் விடுத்தார். எல்லா மக்களையும் சொல்கிறார், இனிமேல் நம்ம இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது, எல்லாருமே அந்நிய பொருட்களெல்லாம் எரிக்கணும், பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு. அதான் சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது. ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற மற்றொரு கூட்டத்தில் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது. இப்போ இந்த ஆகஸ்ட் 7 1905 இது சுதேசி இயக்கம். இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த சுதேசி மூமெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது அது நம்ம தமிழ்நாட்டிலையும் தீவிரமான போராட்டமாக இருந்தது. இருந்த போதிலும் சுதேசி இயக்கத்தின் நிகழ்ச்சி நிரலானது வங்கப்பிரிவினையை ரத்து செய்ய போதுமான அளவிற்கு கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் மிதவாத தேசியவாதிகள் இவ்வியக்கத்தை பயன்படுத்த முழு அளவிலான அமைதி வழியில் எதிர்ப்பை தொடங்குவதற்கு முற்றிலும் எதிராக இருந்தனர். இந்த சுதேசி மூமெண்ட் அப்படிங்கிறது தீவிரமான போராட்டமாக தான் இருந்தது. இது கம்ப்ளீட்டாக எப்படியாவது அந்த வங்க பிரிவினை அப்படிங்கிறத தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கமாக இருந்தது. ஏன்னா அறிவிப்பு தான் வந்திருக்குது, அறிவிச்சாச்சு வங்கத்தை பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி, ஆனால் இன்னும் நடைமுறைப்படுத்தலை. அப்போது அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு தான் அதை எப்படியாவது பிளாக் பண்ணிடலாம், அவங்களோட எக்ஸிக்யூட் பண்ண விடாமல் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம லீடர்ஸோட முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஆனால் தீவிர தேசியவாதிகள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல மட்டும் நடந்ததாக இருக்கக்கூடாது, இந்தியாவில் உள்ள எல்லா மாகாணங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற அளவுக்கு முக்கியமான நோக்கத்தில் இருந்தாங்க இந்த தீவிர தேசியவாதிகள். இயக்கத்தின் பரவல், ஸ்ப்ரெட் ஆஃப் தி மூவ்மெண்ட். Besides the organized efforts of the leaders, there was a spontaneous reaction against the partition of Bengal. Students in particular came out in large numbers. இதில் மாணவர்களும் பெரிய அளவில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா மாணவர்கள் ஒரு போராட்டத்தில் பங்கெடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே அந்த போராட்டத்தை இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கான போராட்டம் தான் மாணவர்களால் நடத்தப்படக்கூடியது. அதனால் மாணவர்களும் இதில் பங்கெடுக்க ஆரம்பித்தாங்க. ஆங்கில அதிகாரிகள் நேரடி நடவடிக்கை நிகழ்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் மானியங்களும் நிறுத்தப்படும் என பயமுறுத்தினர். இது காலங்காலமாக நடந்துகிட்ருக்க ஒன்று தான். எப்போ ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் ஒன்று உங்களோட லைஃப்பை காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டல் வந்து அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டத்தை வரைக்கும் நடந்துகிட்ருக்கு இல்லையா.
இதை அந்த காலகட்டத்துலேயும் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. அப்போது நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாது அப்படின்னு ஒரு சூழல் வந்தது அப்படின்னா, அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, நாமளே பள்ளிக்கூடத்தை தொடங்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்திய மக்கள்லாம் நமக்குன்னு தேசிய கல்வி நிறுவனங்கள் உருவாக்க ஆரம்பித்தாங்க, பள்ளிகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. இனிமேல் எல்லாரும் நம்ம தொடங்கக்கூடிய பள்ளிகளில் தான் தேசிய கல்விகளில் தான் கல்விக்கூடங்களில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுதான் சுதேசி அப்படிங்கிறது, நாமளே நமக்கு தேவையானதை உருவாக்கிக்கணும் அப்படின்றோம் இல்லையா, அதே மாதிரி தான். அப்புறம் எல்லா இடத்துலையும் பொதுக்கூட்டங்கள்லாம் தீவிரமாக நடக்குது. இன்னொன்று, அந்த அக்டோபர் மாதம் காலகட்டத்தில் அந்த துர்கா பூஜையெல்லாம் நடக்கும். அந்த துர்கா பூஜையிலே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுலேயும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. நம்ம பொருளை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சுதேஷ் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை எல்லா இடத்துலையும் விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த தீவிர தேசியவாதிகள்லாம் முக்கியமாக. அப்புறம் வங்காளம் பிரிக்கப்பட்ட நாளான 1905 அக்டோபர் 16 இதுதான் நம்ம துக்க தினமாக, டே ஆஃப் மோர்னிங் அப்படின்னு சொல்லி கடைப்பிடிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா எவ்வளோ தடுக்கணும்னு முயற்சி பண்ணி பார்த்துருந்தோம், ஆனால் ஒன்றும் நடக்கலை. இந்த துக்க தினத்தை அனுசரிக்கிறதுக்கு தான் மக்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இது எந்த ரிவரில் நீராடினாங்கன்னு கேட்பாங்க. டுக் பாத்தின் கங்கை ஆற்றில் நீராடி தான் அங்கே கல்கத்தா தெருக்கள்லாம் வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை பாடிக்கிட்டே போனாங்க. அதனால் இது ரொம்ப 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 முக்கியம். எந்த ஆற்றங்கரையில் நீராடினது, எந்த ரிவரில், கங்கா ரிவர், என்ன பாட்டு பாடிட்டே போனாங்க, வந்தே மாதரம், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஓகேவா. அடுத்து பாய்காட் அண்ட் ஸ்வதேஷ் மூமெண்ட் இன் பெங்கால். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது இந்த ஸ்வதேஷ் மூமெண்ட் அப்படிங்கிறது. ஸ்வதேஷ் மூமெண்ட் அப்படிங்கிறது அதாவது என்னது, ஸ்வதேஷ் அண்ட் பாய்காட், இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். 1905 நடந்த போராட்டங்கள், வங்க பிரிவினைக்கு எதிராக என்ன நடந்தது, ஸ்வதேஷ் அண்ட் பாய்காட். சரியா, இது ரெண்டுமே இன்டர்லிங்க்டு டு ஈச் அதர் அண்ட் பார்ட் ஆஃப் வைடர் பிளான் டு மேக் இந்தியா செல்ஃப் சஃபிஷியன்ட். இந்தியா அப்படிங்கிறத தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக மாற்றுறதுக்கு இது ரெண்டும் முக்கியமாக இருந்தது. அப்புறம் ஜி சுப்ரமணியர் நேஷனலிஸ்ட் லீடர் ஃப்ரம் மெட்ராஸ் succinctly explained the aim of Swadeshi movement as a result against their state of dependence in all branch of their national life. அதாவது தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என சுருக்கமாக விளக்கினார். எப்போதுமே ஒரு நாடு எப்போ செல்ஃப் ரிலையண்ட் எக்கனாமியாக இருக்குதோ அந்த நாடை யாராலையும் தகர்க்கவே முடியாது. எப்போ இன்னொரு நாட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கோமோ அது கடைசி வரைக்கும் அந்த நாடோட பொருளாதாரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் நம்ம கொண்டு போக முடியாது. அது தற்காலிகமாக வேணால் அது செல்வச் செழிப்பு கொடுக்கலாமே தவிர நிரந்தரமாக அது கிடையாது. அதனால் இவங்களோட நோக்கம் சுதேஷ் அப்படிங்கிறது என்னது, செல்ஃப் ரிலையண்ட்டு, நாமளே நமக்கு தேவையானதை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது தான். அதுதான் ஜி சுப்ரமணிய ஐயர் ஷார்ட்டாக சொல்லியிருக்காரு. கோபாலகிருஷ்ண கோகலே அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுதேசி மூமெண்ட் அப்படிங்கிறது வெறும் தொழில் முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல, நமது ஒட்டுமொத்த வாழ்க்கை வளர்ச்சி எல்லாத்துக்குமே முக்கியமானது தான் இந்த சுதேசி அப்படின்னு சொல்லி கோபாலகிருஷ்ண கோகலே அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இந்த சுதேசி மூமெண்ட், இன்னொன்று இந்த சுதேசி அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, இது முதல்ல எப்போ இந்த சுதேசி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதுன்னு கூட கேட்கலாம். இந்த சுதேசி அப்படிங்கிறது இது முதல்ல 1872 பூனாவில் நடந்த ஒரு லெக்சரில் நம்ம எம்ஜி ரானடே அவர் தான் முதல்ல இதை பயன்படுத்தியிருப்பார். எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த் ரானடே, அவர் தான் முதல்ல பயன்படுத்தியிருப்பார். அப்புறம் இதோட போராட்டம் அப்படிங்கிறது இது தீவிரமான போராட்டமாக தான் இருந்தது. அப்புறம் ஐயா மகாத்மா காந்தி வந்ததுக்கப்புறம் இந்த சுதேசி அப்படிங்கிற வார்த்தை இன்னும் பிரபலப்படுத்தப்பட்டது. சுதேசி சிந்தனையின் பரிணாம வளர்ச்சி. விடுதலை போராட்டத்தின் போது சுதேசி இயக்கம் என்ற எண்ணம் முதலாக 1905 ஒரு சில காங்கிரஸ் தலைவர்களாலும் பின்னர் 1920களில் மகாத்மா காந்தியடிகளின் தலைமையிலும் ஒரு தத்துவமானது. சுதேசி என்பதன் பொருள் இதுவுமே ஒரு முறை கொஸ்டினில் கேட்டுருது. சுதேசி அப்படின்னா என்ன, ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி, ஒருவரின் சொந்த நாடு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது அப்ஜெக்டிவில் கேட்டது, ரொம்ப முக்கியம். The origin of the idea can be traced to 1872 when Mahadev Govind Ranade in a series of lectures in Pune popularized the idea of Swadeshi. 1872 மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படிங்கிறவர் தான் முதல்ல இதை பயன்படுத்தினார். அப்புறம் 1905 அப்புறம் 1920 மிக பிரபலமானது இந்த சுதேசி அப்படிங்கிற வேர்டு. ரானடேயோட கருத்துப்படி சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களும் அப்பொருட்களின் பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்த போதிலும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். அதாவது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளில் பெரிய அளவில் லாபம் எதுவுமே வரலனாலும் சரி, தன்னோட நாட்டில் உருவாக்கின பொருள் அப்படிங்கிறதுனால அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படிங்கிறவர் சொல்லியிருந்தார். இந்த சுதேசி அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டுக்கு நம்ம பிறந்த கடமைக்கு செய்ய வேண்டிய பிறந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு சொல்லி இந்த சுதேசி சிந்தனையை
சுதேசி சிந்தனைக்கு ஒரு புதிய ஒரு விளக்கத்தை கொடுத்தவர் தான் ஐயா மகாத்மா காந்தி. 1920 நம்ம ஒத்துழையாமை இயக்கம் நடந்தது இல்லையா, அப்போது சுதேசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காந்தியோட ஸ்டேட்மெண்ட் படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம பலம் அது வெகு தொலைவிலிருந்து கிடைப்பனவற்றை ஒதுக்கி வைத்து நமக்கு வெகு அருகே உள்ள சுற்றுப்புறத்திலிருந்து கிடைக்கும் பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்தும் வண்ணம் இங்கு உள்ளவர்களால் தயார் செய்யப்படும் பொருட்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். அதாவது வேறு ஒன்றும் இல்லை, பாய்காட் பண்ணுறோம் வெளியிலேருந்து வர்ற பொருளை, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நாமளே உருவாக்கி நாமளே பயன்படுத்துறது, அவ்வளோதான். இதுதான் சுதேசி அப்படின்னு சொல்லி ஐயா மகாத்மா காந்தி சொல்லியிருந்தார். அப்படியான தொழில்கள் எங்கே தேவைப்படுகின்றனவோ அங்கே அவைகள் திறம்படவும் முழுமையாகவும் செயல்பட சேவை செய்ய வேண்டும், அவ்வளோதான். அதுதான் ஒரு நாட்டுக்கான அழகு இல்லையா. இது ஐயா மகாத்மா காந்தியோட ஸ்டேட்மெண்ட். அடுத்து ஆக்கப்பூர்வ சுதேசி, கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி அப்படிங்கிறது. இதுவும் என்ன சுதேசி ஆக்கப்பூர்வ சுதேசி திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுவும் செல்ஃப் ரிலையன்ஸ் தான், சுய உதவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, வேறு ஒன்றும் இல்லை. செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப். ஏன்னா செல்ஃப் ஹெல்ப் அப்படிங்கிறது என்ன, இவ்வளோ நாள் பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதிலெல்லாம் அந்த கண்ட்ரோல்லேருந்து வெளியில் வந்து நாமளே நமக்குன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறது, அதுதான் சுதேசி. அதுதான் ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படிங்கிறது. சரியா? மக்கள் தங்களை சுய வலிமை உள்ளவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டிய தேவைக்கு முக்கியத்துவம் வழங்கியது. அதுவே அரசியல் போராட்டங்களை நடத்துவதற்கு முன்பாக அதற்கு தகுதியான குடிமக்களை உருவாக்கும். தனிச்சிறப்புடையவர்களில் ஒருவரான ரவீந்திரநாத் தாகூர் தனது எழுத்துக்கள் மூலம் இக்கருத்துக்களை பிரபலமடைய செய்தார். சுய உதவி ஆத்மசக்தி எனும் திட்டத்தினை அவர் கோடிட்டு காட்டினார். அதாவது சுதேசி அப்படின்ற ஒரு போராட்டம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நடந்ததுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கோட்பாடை முன்வைக்கிறாங்க. அதில் ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் தன்னோட எழுத்து மூலமாக இந்த சுதேசியை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அவரும் சேர்த்தார். அவர் அதுக்கு ஒரு பெயர் வச்சுருந்தார், ஆத்மசக்தி அப்படின்னு சொல்லி. ஆத்மசக்தினா என்ன அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் தான், வேறு ஒன்றும் இல்லை. இனிமேல் நமக்காக யாரும் வந்து போராட போகிறதில்ல, இனிமேல் நாமளே தான் நமக்கு போராடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆத்மசக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஒரு ப்ரோக்ராமை அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார் ஐயா ரவீந்திரநாத் தாகூர். அவர் ஐயா ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருந்தது தான், கல்வி என்பது அவரவர் தாய்மொழியில் வழங்கப்படல் வேண்டும், அதுதான். அதே மாதிரி அந்த ஆத்மசக்தி கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, ஏன்னா அப்போ இருந்த கேதரிங் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா திருவிழாக்கள் மட்டும்தான். அந்த திருவிழாக்கள் எல்லாத்தையுமே இவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். இந்த ஆத்மசக்தி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எல்லாத்துட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திருவிழாக்களை பயன்படுத்தினார். ஐயா நம்ம பாலகங்காதர் திலக் கூட சிவாஜி ஃபெஸ்டிவல், கணபதி ஃபெஸ்டிவல்லாம் தொடங்கியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி இவர் ஆத்மசக்தி அப்படிங்கிற ஒன்றை தொடங்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தார். இந்த சுதேசிங்கிற ஒரு வார்த்தை வந்ததுக்கப்புறம் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தீவிரமடைய ஆரம்பித்தது. அது எல்லா தொழிலுமே, டெக்ஸ்டைலு, ஹேண்ட்லூமு, சோப்பு, எர்த்தன்வேர், மேட்சஸ், லெதர் குட்ஸ் எல்லா விதத்துலையுமே இங்கே தீவிரமடைச்சு தொழில்கள் பெருக ஆரம்பிச்சது. 1905 நவம்பர் 5 விடுவெள்ளி கழகத்தின் முன்னெடுப்பில் டான் சொசைட்டி கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்டது. இது டான் சொசைட்டி தொடங்கப்பட்டது 1905 காலகட்டத்தில். தேசிய கழகம், நேஷ்னல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிறது டான் சொசைட்டியால் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் 1906 பெங்கால் நேஷ்னல் காலேஜ் அண்ட் ஸ்கூல் எல்லாம் தொடங்கியிருந்தாங்க. இது எல்லாமே என்னது, இனிமேல் நாம் ஆங்கிலேயர்கள் உருவாக்கின பள்ளி கல்வியில் படிக்க வேண்டாம், நாமளே நமக்கானதை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதான் சதீஷ் சந்திரா அவர் தான் உருவாக்கியிருந்தார். எ பேஷனேட் அப்பீல் வாஸ் மேட் பை சதீஷ் சந்திரா டு த ஸ்டூடெண்ட்ஸ் டு கம் அவுட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்லேவரி. அதாவது அடிமைத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடங்கள்லேருந்து, கல்விக்கூடங்கள்லேருந்து வெளியில் வந்து நாம் நமக்கான பள்ளி கல்வியை, கல்லூரி கல்வியை நம்ம தொடரணும் அப்படின்னு சொல்லி தான் சதீஷ் சந்திரா அப்படிங்கிறவர் தான் இந்த முயற்சி எடுத்திருந்தார். இருந்தாலும் பெரிய வேலைவாய்ப்புகள் இல்லாதனால இந்த திட்டமெல்லாம் கிட்டத்தட்ட தோல்வியை தான் சந்தித்தது. இந்த வட்டார மொழியியல் கல்வி என்னும் சுதேசி இயக்கத்திற்கு வெகு முன்னரே 1902 சதீஷ் சந்திராவால் இந்த டான் சொசைட்டி நிறுவப்பட்ட போதே உருவாகிவிட்டது. இது 1905 சுதேசி மூவ்மெண்ட் வந்ததுனால தான் இதெல்லாம் தொடங்குறோன்னு 1902 இதுக்கான வேலையெல்லாம் தொடங்கிருச்சு. டான் சொசைட்டி ரொம்ப முக்கியமான கேள்வி. தொடங்கினவர் சதீஷ் சந்திரா 1902. பெருவாரியான மக்களை ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு வெற்றிகரமான முறை சமிதிகள், தொண்டற்படைகள் என்னும் அமைப்புகள் உருவாக்கப்படமையாகும். வாலண்டியர்ஸ்லாம் வச்சு அதை ஒரு டீமாக உருவாக்கியிருந்தாங்க. அந்த உருவாக்கத்துக்கு பேர் தான் சமிதி அப்படின்னு பேர். இது எந்த மாதிரியானது அப்படின்னா, ஃபிசிக்கல் அண்ட் மோரல் ட்ரைனிங் ஆஃப் மெம்பர்ஸ், அப்புறம் ஃபிலாந்த்ராபிக் ஒர்க்
டூரிங் த ஃபெமைன்ஸ் எபிடமிக்ஸ். அதாவது வாலண்டியர்ஸ் எப்போ தேவைப்படுவாங்க? இங்கே நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு சீற்றங்கள் நடந்தாலோ, இல்லை தீவிரமான போர் நடந்தாலோ, இல்லை தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் வந்தால் மட்டும்தான் இங்கே மக்கள் தேவை, அதாவது உதவுறதுக்கு வாலண்டியர்ஸ் தேவை. இது எல்லாமே நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இதை தீவிரமாக நடத்திக்கிட்டு இருந்த ஒருத்தர். எல்லா விதமான தேவைகளுக்குமே வாலண்டியர்ஸை பயன்படுத்தினார். அந்த வாலண்டியர்ஸ் இருந்த அந்த குரூப்புக்கு பேர் தான், குரூப் ஆஃப் மெம்பர்ஸுக்கு பேர் தான் சமிதிஸ் அப்படின்னு பேர், சமிதிகள். அதையும் ஐயா ரவீந்திரநாத் தாகூர் தான் வழி நடத்திட்டு இருந்தார். தனது இயல்பான அமைதி வழி போராட்டத்தின் மூலம் ஆங்கில அரசு நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு தராமல் இருப்பதே அதன் நோக்கம். எந்த வழியிலையும் பிரிட்டிஷ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணிடக்கூடாது, அதுதான் அவங்களோட முக்கியமான நோக்கம். இது மக்களை பெருமளவில் ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட இம்முயற்சிகள் முஸ்லீம் விவசாயிகள், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆகியோரிடையே தனது தளத்தை விரிவுபடுத்த இயலாமல் போனதை செலுத்தவங்க இயலவில்லை. எப்போதுமே ஒரு திட்டம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அது கடைக்கோடி மக்கள் வரைக்கும் சென்றடையணும். ஆனால் இந்த திட்டம் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் சென்றடையலை. அதனால தான் இது பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? மோஸ்ட் ஆஃப் த சமிதிஸ் ரெக்ரூட்டட் ஃப்ரம் த எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் அண்ட் அதர் அப்பர் காஸ்ட் ஹிந்துஸ். அப்போது இதில் இந்த லோயர் காஸ்ட் அப்படி இல்லைன்னா டிப்ரெஸ் கிளாஸ் இவங்களோட பார்ட் எதுவுலையுமே இதில் இல்லை. அதனால தான் இதோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. ஏன்னா மத்திய மற்றும் உயர்தர வர்க்கத்தில் மட்டும்தான் இவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கே தவிர இதில் லோயர் லெவலில் இருக்க மக்களை இவங்க கண்டுக்கவே இல்லை. அதனால் இது பெரிய அளவில் முன்னேற்றம் அடையலை. தீவிர சுதேசி இயக்கவாதிகள் பல சமயங்களில் சமூக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலுக்கட்டாயமான முறைகளை கையாண்டனர். எடுத்துக்காட்டுக்கு அந்நிய பொருட்களை வாங்குவோரை சமூக புறக்கணிப்பு செய்வது சாதாரணமாக நடைபெற்றது. அந்த நடவடிக்கைகள் சாதி அமைப்புகளின் மூலமாகவும் ஏனைய தேசியவாத அமைப்புகளின் வழியாகவும் மேற்கொள்ளப்பட்டன. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறோன்னா, அது பிரிட்டிஷ்காரனோட கடை, அதில் போய் நம்ம வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறோம். ஆனால் நம்ம நாட்டில் ஒரு சிலர் அதை போய் வாங்குறாங்க அப்படின்னா அந்த வாங்குகிற ஆளை ஒட்டுமொத்தமாக சமூகத்திலேருந்தே புறக்கணித்து வச்சுருது. இனி எந்த விதத்தில் எங்களோட கலந்துக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளும் அந்த காலகட்டத்தில் நடந்துருந்துருக்கு. இதெல்லாம் அந்த சுதேசின்ற ஒரு வார்த்தைக்காக நடந்தது தான் இவ்வளோ பெரிய எதுவுமே. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் கண்டினியூ பண்ணலாம். மறக்காமல் எல்லாருமே டெலகிராம் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ.